ஒரு ஹோட்டல் போறீங்க. அந்த ஹோட்டல்ல போயிட்டு வந்து மெனுவ படிக்கிறீங்க. ஏதாவது வித்தியாசமா எனக்கு ஆர்டர் பண்ணணுமேன்னு சொல்லி பார்த்துட்டு, ரவா இட்லி ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் யோசிக்கிறீங்க. அதான் இட்லி தான் ஏற்கனவே பண்ண முடியுமே அரிசி மாநிலத்த ரவை எதுக்கு போட்டாங்க? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அத நீங்க பார்க்க போறோம். 2ஆம் உலகப் போர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வார் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து உணவு தானியங்கள்லேருந்து, பெட்ரோல்லேருந்து, ரப்பர்லேருந்து எல்லாமே வந்து தட்டுப்பாடுல இருந்துச்சு. எந்த நாட்டுக்கு இது அதிகமா கிடைக்குதோ அந்த நாடு ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு நிலைமை உருவாச்சு. அப்படிலாம் கிடைச்சனால ஜெயிச்சுச்சு கூட. அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் வந்து யூரோப் நடந்துட்டு இருக்கு. அங்க அவங்க சாப்பிடுறதுக்கு தேவையான தானியங்கள் இல்ல. ஏன்னா ஏற்கனவே போர்னால மொத்த விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுருச்சு. விவசாயம் நடக்கல. அதனால பிரிட்டன் என்ன பண்றாங்கன்னா, அவங்க காலனிகளா இருக்கிற உலகம் பூரா இருந்து தானியங்கள வந்து எடுத்துட்டு வந்து கிரீஸ், இட்டாலி, அப்புறம் பிரிட்டன் இந்த மாரி நாடுகள்ல வந்து தானியங்கள குடுத்தாங்க மக்களுக்கு. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, பிரிட்டனோட மரகதம் அப்படி சொல்லப்படுற இந்தியாவிலருந்து நிறைய தானியங்கள் எடுக்கப்பட்டுச்சு. அதனால வந்து தமிழ்நாட்டிலயும், இந்தியாவிலும் பெருமளவுல வந்து அரிசி தட்டுப்பாடு இருந்துச்சு. அரிசி இல்லாம சவுத் இந்தியால நெறைய சாப்பாடு செய்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன பண்றாங்க, என்ன வழி தெரியாம வந்து மக்கள் திரண்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, மயன்மார், பர்மாலயும் மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறை ஆரம்பிக்குது. அதனால அங்க இருக்க இந்தியர்கள்லாம் வந்து திரும்ப நாடு திரும்புறாங்க. அவங்களும் வந்து அவங்க கல்ச்சர கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து முதல்ல அரிசி தட்டுப்பாடுனால ரவையில இட்லி பண்ணலாம்னு சொல்லி ரவா இட்லி வந்து ஒரு முதல்ல உருவாக்குறாங்க. அது உருவாக்குற அந்த ரெஸ்டாரண்ட் பேர் தான் எம்டிஆர். ஆமாங்க. இப்ப நீங்க எம்டிஆர் மசாலா, எம்டிஆர் ரெடி மிக்ஸ் எல்லாம் நீங்க பார்க்குறீங்க. அது எல்லாமே உருவானது அந்த ரெஸ்டாரண்ட்ல தான். அந்த ரவா இட்லி ரொம்ப பெரிய ஹிட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்டிஆர் அப்படின்ற பிராண்ட் வந்து இந்தியா பூரா தெரிய வந்துருச்சு. அது மூலம் இந்தியா பிராண்டும் ஹிட் ஆயிருச்சு. ரவா இட்லி ஹிட் ஆயிருச்சு. அரிசியோட தட்டுப்பாட தடுக்கிறதுக்காக தான் வந்து ரவைய வச்சு இட்லி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவே ஆனா பார்த்தீங்கன்னா, அரிசி வந்தாலுமே அந்த ரவா இட்லிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கண்டிப்பா இருக்கு.